ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நாலேஜ் இன்ஃபினிட்டி தமிழ். இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு 3ஆம் பாடம் இயற்கணிதம் பயிற்சி 3.1ல் இருக்கிற முதல் கணக்குக்கான 3வது சப்டிவிஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற கணக்குக்கான சொல்யூஷன்ஸ் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணுன்றவங்க போய் பார்த்துக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு, கீழ்காணும் 3 மாறிகளில் அமைந்த நேரியல் சமன்பாட்டு தொகுப்புகளை தீர்க்க. Solve the following system of linear equation in 3 variables. X plus 20 is equal to 3y by 2 plus 10 is equal to 2z plus 5 is equal to 110 minus of y plus z. இதுதான் நமக்கு கொடுத்துருக்க கொஸ்டின். இதுக்கு முன்னாடி கொடுத்த கொஸ்டின் எல்லாத்துலேயுமே அவங்களே 3 ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணோம். ஆனால் இதில் ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் இருந்து நம்ம தான் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணோம். இதுக்கான மீனிங் என்னன்னா, இதில் இருக்கிற ஒவ்வொரு டேர்மும் ஒவ்வொன்றுக்கும் ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். அதாவது எக்ஸ் ப்ளஸ் 20ன்றத 3y by 2 ப்ளஸ் 10 அது கூடயே ஈக்குவல் பண்ணிக்கலாம். 2z ப்ளஸ் 5 அது கூடயே ஈக்குவல் பண்ணிக்கலாம். 110 மைனஸ் ஆஃப் y ப்ளஸ் z இது கூடயே ஈக்குவல் பண்ணிக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 20 3y by 2 ப்ளஸ் 10 அது கூட ஈக்குவல் பண்ணி நம்ம ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறோம். எக்ஸ் ப்ளஸ் 20 இஸ் ஈக்குவல் டு 3y divided by 2 plus 10. இப்போ இந்த plus 10 இந்த பக்கம் கொண்டு வந்துக்கிறோம். இப்போ x plus 20 minus 10 is equal to 3y divided by 2. x plus 20 minus 10 10 is equal to 3y divided by 2. இங்கிட்டு இருக்க divided by 2 இங்கிட்டு வரும்போது மல்டிப்ளிகேஷனில் வரும். அப்போ 2 bracket of x plus 10 is equal to 3y. இந்த 2y இப்போ உள்ளுக்குள்ளே கொடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். இப்போ 2x plus 20 is equal to 3y. இதில் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, கான்ஸ்டண்ட்டை ஒரு பக்கமும் xy வேரியபிள்ஸை ஒரு பக்கமும் மாற்றிக்க போகிறோம். அப்போ இங்கே என்ன வரும்? 2x இங்கிட்டு இருக்க ப்ளஸ் 3y இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 3yயாக மாறும். மைனஸ் 3y is equal to இங்கிட்டு இருக்க ப்ளஸ் 20 இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 20யாக மாறும். இதை ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இப்போது எக்ஸ் ப்ளஸ் 20ஐயும் 2z ப்ளஸ் 5ஐயும் ஈக்குவல் பண்ண போகிறோம். எக்ஸ் ப்ளஸ் 20 இஸ் ஈக்குவல் டு 2z ப்ளஸ் 5. இப்போ இதில் எக்ஸு இசட்டை ஒரு சைடாகவும் கான்ஸ்டன்ட் டேர்மை இன்னொரு சைடாகவும் மாற்றிக்க போகிறோம். இப்போ எக்ஸ் இங்கிட்டு இருக்க ப்ளஸ் 2z இங்கிட்டு வரையில் மைனஸ் 2zஆக மாறும். சீக்குவல் டு இங்கே இருக்கிற ப்ளஸ் 5 அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். இங்கே இருக்கிற ப்ளஸ் 20 இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 20யாக மாறும். அப்போது எக்ஸ் மைனஸ் 2z இஸ் ஈக்குவல் டு 5 மைனஸ் 20 என்ன பண்ணும்? மைனஸ் பண்ணும். அப்போ எவ்வளோ வரும்? 15. இங்கே மைனஸ் தான் வந்து பெரிய நம்பர் பக்கத்தில் இருக்குது. ஸோ மைனஸ் 15. இதை ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, எக்ஸ் ப்ளஸ் 20ஐ 110 மைனஸ் ஆஃப் ஒய் ப்ளஸ் ஜெட்டோட ஈக்குவல் பண்ண போகிறோம். எக்ஸ் ப்ளஸ் 20 இஸ் ஈக்குவல் டு 110 மைனஸ் ஆஃப் ஒய் ப்ளஸ் ஜெட். கான்ஸ்டண்ட்டை ஒரு பக்கமாகவும் வேரியபிள்ஸை இன்னொரு பக்கமாகவும் வச்சுக்க போகிறோம். இங்கே எக்ஸ் இங்கிட்டு இருக்க மைனஸ் ஆஃப் ஒய் ப்ளஸ் ஜெட்டுன்றது இங்கிட்டு வரையில் ப்ளஸில் வரும். ப்ளஸ் ப்ராக்கெட் ஒய் ப்ளஸ் ஜெட் சீக்குவல் டு இங்கே இருக்கிற 110 அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். இங்கிட்டு இருக்க ப்ளஸ் 20 இங்கிட்டு வரையில் மைனஸ் 20யாக வரும். அப்போ இந்த ஈக்குவேஷன் என்னது? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் இஸ் ஈக்குவல் டு 110 மைனஸ் 20 90. இதை ஈக்குவேஷன் நம்பர் 3 அப்படின்னு வச்சுக்கிறோம். இதுதான் நமக்கு தேவையான 3 ஈக்குவேஷன்ஸ். இப்போது ஈக்குவேஷன் 1 அண்ட் ஈக்குவேஷன் 2 இது ரெண்டையும் ஆட் பண்ணி எக்ஸ் ஒய் இசட்னு 3 டேர்ம் இருக்கிற மாதிரி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் 1 அண்ட் 2 அப்படியே எழுதிக்கலாம். 2x மைனஸ் 3y இங்கே இசட் இல்லை, ஸோ அதுக்கு பதிலாக நம்ம 0ன்னு போட்டுக்கிறோம். ப்ளஸ் 0 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 20. அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் இங்கே ஒய் இல்லை, ஸோ ஒய் இருக்கிற டேர்முக்கு பதிலாக 0ன்னு போட்டுக்கலாம். மைனஸ் 2z இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 15. இப்போ இதை ஆட் பண்ணோன்னா 2x ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு
3x minus 3y minus 2z is equal to 20 plus 15 is equal to எவ்வளோ 35. பெரிய நம்பரோட சிம்பல் மைனஸ் மைனஸ் 35. இதை ஈக்குவேஷன் நம்பர் 4 அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்போது இந்த ஈக்குவேஷன் 4 அண்ட் ஈக்குவேஷன் 3 இது ரெண்டையும் சால்வ் பண்ணி z டேர்மை கேன்சல் பண்ண போகிறோம். இங்கே வெறும் z மட்டும்தான் இருக்குது, இங்கே மைனஸ் 2z இருக்குது. ஸோ இந்த தேர்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஈக்குவேஷன் 3 and 4. தேர்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 2x plus 2y plus 2z is equal to 90 into 2 180. இப்போ ஃபோர்த் ஈக்குவேஷனை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 3x minus 3y minus 2z is equal to minus 35. இந்த plus 2z minus 2z கேன்சல் ஆயிரும். இங்கே 2x plus 3x equal to 5x. இங்கே ப்ளஸ் மைனஸ் இருக்குது, ஸோ மைனஸ் பண்ணணும். 3 minus 2 1. பெரிய நம்பர்கிட்ட மைனஸ் தான் இருக்குது, ஸோ மைனஸ் ஒய். z டேர்ம் கேன்சல் ஆகிடுச்சு, ஸோ அது எழுத தேவையில்ல. இஸ் ஈக்குவல் டு 180 minus 35 145. பெரிய நம்பரோட சிம்பிள் ப்ளஸ் தான், ஸோ ப்ளஸ்ன்னு போட்டுக்கலாம். இதை ஈக்குவேஷன் நம்பர் 5 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஈக்குவேஷன் நம்பர் 1 அண்ட் ஈக்குவேஷன் நம்பர் 5 இது ரெண்டையும் சால்வ் பண்ண போகிறோம். இதில் இங்கே மைனஸ் 3y இருக்குது, இங்கே வெறும் மைனஸ் ஒய் மட்டும்தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோன்னா ஈக்குவேஷன் நம்பர் 5-ஐ 3ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்து எழுதிக்கலாம். 2x minus 3y is equal to minus 20. இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 5-ஐ 3ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 5 into 3 15. 15x minus 3y 145 into 3 போட்டோன்னா 435 வரும். இப்போ சிம்பல் பார்க்குறோம், இங்கேயும் மைனஸ் தான் இருக்குது, இங்கேயும் மைனஸ் தான் இருக்குது. ஸோ நம்ம சிம்பலை சேஞ்ச் பண்ணுறோம். இங்கே ப்ளஸ் 15 மைனஸ், மைனஸ்க்கு பதிலாக ப்ளஸ், ப்ளஸ்க்கு பதிலாக மைனஸ். plus 3y minus 3y cancel ஆயிரும். 15x minus 2x 13x. பெரிய நம்பரோட சிம்பல் மைனஸ், ஸோ மைனஸ் 13x. 435 minus 20 ரெண்டுமே மைனஸில் தான் இருக்குது, ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ மைனஸ் 455. மைனஸ் 13x ஈக்குவல் டு மைனஸ் 455ன்னு இருக்குது. இந்த மைனஸும் கேன்சல் ஆயிரும். அப்போ 13x is equal to 455. x is equal to 455 divided by 13. இதை அடிச்சு போட்டோன்னா 4 13 13 35 13 455 வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ x equal to 35 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ எக்ஸோட வேல்யூ 35 அப்படின்னு ஈக்குவேஷன் நம்பர் 1ல சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். அப்போ எடுத்து எழுதிக்கோங்க. 2x minus 3y is equal to minus 20. 2 into 35 minus 3y is equal to minus 20. 2 into 35 எவ்வளோ 70 minus 3y is equal to minus 20. இங்கே இருக்கிற plus 70 இந்த சைடு வரும்போது minus 70 மாறிடும். ஸோ minus 3y is equal to minus 20 minus 70. இப்போ ரெண்டுமே மைனஸில் தான் இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். minus 3y is equal to minus 70 plus 20 90. பெரிய நம்பரோட சிம்பிள் மைனஸ்ன்றதுனால மைனஸ் போட்டிருக்கு. மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆயிரும். அப்போ 3y is equal to 90. y is equal to 90 divided by 3. அச்சு போட்டோன்னா 30. y ஓட மதிப்பு 30.
இப்போ எக்ஸோட மதிப்பு கிடைச்சிருச்சு, ஒய்யோட மதிப்பு கிடைச்சிருச்சு. ஜெட்டோட மதிப்பை கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸ் ஈக்குவல் டு 35 அண்ட் ஒய் ஈக்குவல் டு 30 என ஈக்குவேஷன் 3ல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் 3ஐ எடுத்து எழுதிக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் இஸ் ஈக்குவல் டு 90. இதான் ஈக்குவேஷன் நம்பர் 3. இப்போ எக்ஸுக்கு பதிலாக 35, ஒய்க்கு பதிலாக 30 plus z is equal to 90. 35 plus 30 எவ்வளோ? 65 plus z is equal to 90. அப்போ z is equal to 90. இங்கே இருக்கிற plus 65 இங்கிட்ட வரும்போது minus 65 மாறும். இப்போ z ஓட மதிப்பு எவ்வளோ? 25. இப்போ நமக்கு தேவையான 3 சொல்யூஷன்ஸ் கிடைச்சிருச்சு. அதை எப்படி நம்ம செக் பண்றோம்? இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்து எழுதிக்கோங்க. 2x minus 3y is equal to minus 20. 2 into xக்கு பதிலா 35 minus 3 into yக்கு பதிலா 30 is equal to minus 20. 2 into 35 70 minus 3 into 30 90 is equal to minus 20. இது ரெண்டையும் கழிக்கணும். கழிச்சோன்னா 20 வரும். பெரிய நம்பரோட சிம்பிள் மைனஸ். ஸோ minus 20 equal to minus 20. லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடுன்னு வந்துருச்சு. ஸோ நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஆன்சர் கரெக்டு. இது வந்து நம்மளோட கிளாரிஃபிகேஷனுக்காக மட்டும்தான் கண்டுபிடிக்கிறோம். எக்ஸாமில் எழுதணுன்றது அவசியம் கிடையாது. இப்போ கொடுக்கப்பட்ட சமன்பாட்டுக்கான தீர்வு என்னதுன்னா x equal to 35, y is equal to 30, z is equal to 25. நமக்கு தேவையான சொல்யூஷன் இதுதான். அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை வேற கணக்குக்கு தீர்வு தேவைப்பட்டாலோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதற்கான சொல்யூஷனை நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு என்னோட டீச்சிங் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நாங்கள் போடுற வீடியோஸை ரெகுலராக பார்க்க நாலேஜ் இன்ஃபினிட்டி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.